நல்லா இருந்த கணவன் மனைவியை பிரிச்சுட்டு அவங்கள சேர விடாம பல வருஷ காலமா வசியம் மந்திரம், இது நம்ம பொய்ன்னு சொல்லி நம்ம நினைச்சோம். நம்ம அவங்க மனப்பிரமையா இருக்குமாண்டு. அப்போ அந்த நபர் என்ன பண்றாங்கடா, அந்த பொம்பளை பீரோல இருந்த அத்தனை பொருளையும் காட்டுறாங்க. ஹஸ்ரத், இது எப்படி ஹஸ்ரத் நான் பொய் சொல்லுவேன் என் மாமியார் மேல? இந்த பாருங்க ஹஸ்ரத், இது எதுக்கு ஹஸ்ரத்? அன்பிற்குரியவர்களே, இந்த ஜோசியம், ஜாதகம், குறிபார்ப்பது, இதெல்லாம் ஒரு நம்பிக்கை கொண்ட ஒரு மூமின் வாழ்க்கையில பல தோல்விகளை நிச்சயமாக சந்திப்பார். இந்த குறி ஜோசியத்திலும் இந்த மாதிரி ஜாதுன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு சூனியம், மந்திரம் பண்றது, வசியம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற செயல்பாடுகளை தன்னுடைய வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்கள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன்கிட்ட நிச்சயமாக தொழுகை பரிபூர்ணமாக இருக்காது. அவன்கிட்ட இஸ்லாத்தின் கடமைகளே பரிபூர்ணமாக இருக்காது. ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய அந்த 5 கடமைகள்னு சொல்றாங்களே, சின்ன பிள்ளைகள் நம்ம படிச்சிருக்கிறோமே, இந்த கடமைகள் கூட பரிபூர்ணமாக இருக்காது. கலிமாவின் மீது ஆக வலுவற்றவனாக இருப்பான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு குடும்பம் கிட்டத்தட்ட 30 வருட காலங்களாக ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நபர் சொல்றாங்க, நம்ம காணொளிகளை பார்க்கக்கூடிய ஒரு நபர், அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்னண்டா, 30 வருட காலமாக இந்த எங்க குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர் ஜோசியத்தை மட்டும்தான் நம்புவார். வேற எதையுமே அவர் இது பண்ண மாட்டார். ஆனா தொழுகலாம் போவார் அப்படின்னு. அவன் தொழுகையை அடுப்புல தான் வைக்கணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான். அந்த ஆள்கிட்ட சொல்லலை நான். ஏன்னா இது உங்களுக்கு நம்பிக்கை, இறை நம்பிக்கை மீது துளி கூட இவர்களுக்கு என்ன செய்யாதுன்னு சொன்னா இது வராது, ஈடுபாடு வராது. ஏன்னா இவங்க மனிதனை நம்பி தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஜோசியை எதுக்கு பார்க்க கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? அதனால யாருக்காவது ஏதாவது பாதிப்பு இருக்குதா? ஜோசியத்தை போய் நான் பார்க்கிறேன், அதனால யாருக்காவது பாதிப்பு இருக்கா? யாரையும் அடிக்கிறேனா, பிடிக்கிறேனா, யார் காசையாவது புடுங்குறேனா? நான் பாட்டுக்கு ஒருத்தனை இஷ்டப்பட்டு போறேன், அவன் கஷ்டப்படாம எனக்கு சொல்றான், நான் அதை நம்புறேன், அதை நான் என்ன செய்யறேன், காசு ஏதாவது கொடுக்குறேன், அப்படியே வர்றேன். இதுதானே யதார்த்தம். இதுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை, எதுவும் கஷ்டம் இல்லையேண்டா. இஸ்லாம் இறை நம்பிக்கையை பேஸ் பண்ணி தான் ஒரு முஸ்லீமை உருவாக்கி இருக்கு. இறை நம்பிக்கை அற்றவனாக ஒரு முஸ்லீம் இருக்க முடியாது. பாவம் செய்யக்கூடியவனாக இருந்திருக்கலாம், அவன் பெரிய பாவியா இருந்திருக்கலாம், கொண்டிருக்கலாம். ஆனா இறை நம்பிக்கை அவனுக்கு வற்றி போகக்கூடிய சூழ்நிலையில் இருந்துச்சுன்னு சொன்னா அவன் காபிரா மாறிடுவான். அவன்கிட்ட இஸ்லாம் இருக்காது, இஸ்லாம் விரண்டு ஓடிடும் அவனை விட்டு. இந்த ஜோசியம், ஜாதகம், இது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் இறை நம்பிக்கையை பார்ட்டா கலட்டி வெளியில போட்டுருவான். இன்னைக்கு முஹர்ரம் நாள்ல, நேத்து கூட அந்த ஒரு சகோதரர் பேசிட்டு போனார், இன்னைக்கும் கூட சில முஸ்லிம்கள் முஹர்ரம் 10 நாட்கள் கறி சாப்பிடாத, மீன் சாப்பிடாத, நான்வெஜ் எடுக்காத சில முட்டார்கள், மூடல்கள் இருக்கிறாங்க. இவனும் ஜோசியக்காரனும் ஒண்ணுதான் என்னை பொறுத்தவரை. இவனும் இந்த ஜோசியம் பார்க்கக்கூடிய நபர்கள், ஜாதகம் பார்க்கக்கூடிய நபர்களும் ஒண்ணுதான். ஷரியத்துல அப்படி ஏதாவது ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறதா? முஹர்ரம் மாதம் வந்துட்டா 10 நாளைக்கு நீ சாப்பிடக்கூடாதுப்பாண்டு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களா? அல்லது ஃபுகஹாக்கள் சொல்லியிருக்கிறாங்களா? சஹாபாக்கள்ல யாராவது ஒரு ஆள் சொல்லியிருக்கிறாங்களா? அப்ப எவ்வளவு பெரிய வடிகட்டிய முட்டாள்தனங்கள் இந்த மார்க்கம் என்ற பெயரிலே புதைந்து கிடக்கிறது. அந்த ஜோசியம் அப்படின்றது அல்லாஹ் பாதுகாக்கணும், இறை நம்பிக்கையை தூள் தூளா உடைச்சி எரிஞ்சிரும். ஏன்னா அவன் மனிதனை சார்ந்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். ஜோசியக்காரன் என்ற மனிதனை சார்ந்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவனால நிம்மதியாவே இருக்க முடியாது. ஜோசியம் கையில எடுத்துட்டானாலே, ஜி என்னப்பா இந்த வருஷம் ஃபுல்லா அப்படியே இருக்குதுப்பா, அப்ப அவன் ஒண்ணு சொல்லுவான். அவன் ஒண்ணு சொல்லும் போது இதுக்கு ஏதாவது இருக்காப்பான்னு சொல்லிட்டு கேட்பான், பரிகாரம் எது இருக்குதாப்பான்னு. பரிகாரம் என்ன, உங்க ஜாதியில தர்கான்னு தானே போறீங்க, அங்க போய் இந்த மாதிரி பண்ணுங்கன்ட்டு அவன் சொல்லுவான். யாரு சொல்றா? தர்காக்கு போறதுக்கு யாரு சொல்றா? இன்னொருத்தன் சொல்லுவான், தர்கா அப்படின்றது வலிமார்களின் மிகச்சிறந்த ஒரு அழகான வழித்தடம், அந்த வலிமார்களை சந்திக்கக்கூடிய வழித்தடம். அந்த வழித்தடத்துக்கு நீ போட்டு சொல்லி யாரு சொல்றா? சம்பந்தம் இல்லாத ஒரு காபிர் சொல்லுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னும் ஒரு படி மேல போய் சில பேர் பரிகாரம் என்ன சொல்லுவான் தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும்.
எங்களுக்கு வரக்கூடிய நாள்ல குடமுழுக்கு வருது. அந்த குடமுழுக்கு வரக்கூடிய நாள்ல உங்களால முடிஞ்ச ஒரு காணிக்கைய கொடுத்துடு அப்படின்னுவான். மத நல்லிணக்கத்தோட அன்னதானம் பண்ண போறோம், ஏதாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இந்து வந்து கேட்கிறார். அன்னதானம்னு சொன்னா கோவில்ல வரக்கூடிய ஆட்களுக்கு கோவில் பிரசாதம் அப்படின்லாம் இல்லாம ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் பண்றையா எங்க சார்புல, எங்க கோவில் நிர்வாக சார்புல உங்களால முடிஞ்சதை கொடுங்கன்னும் போது எல்லாரும் கொடுக்கறது இவங்கெல்லாம் கூட கேட்டிருக்கிறாங்க, அந்த மாதிரி கொடுக்கலாமா கொள்ளலாமான்னு. நன்கொடை அன்னதானம்னு சொன்னா கொடுத்தரலாம், தர்மம் தானே. அன்னதானம்னா தர்மம். அவங்க வந்து அன்னதானம்டுவாங்க, நாம வந்து என்ன செய்வோம், தாவத்துன்னு சொல்லுவோம். ஏழை எளிய மக்களுக்கு தாவத்து. இந்த ஒரு சூழ்நிலைக்கு கொடுக்கறத தவிர்த்து மற்ற எதுக்குமே கொடுக்க கூடாது. அதான் மார்க்கம். அது யாரா வேணா இருந்துட்டு போலாம். இவர் என்ன செய்வான் தெரியுமா, பரிகாரத்துக்கு குடமுழுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதே போல இவன் கொடுத்துருவான் சகோதரர்களே. இவன் பணத்தை மட்டும் கொடுக்கல, இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த இதயத்தில் பெரும் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஈமானையும் புடுங்கி என்ன செய்வான்னு அவன்கிட்ட கொடுத்துருவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு கேட்டகரி இப்படி. இன்னொரு கேட்டகரி அப்படின்னா, தன் வாழ்க்கை முழுக்க வசியத்திலேயே காலத்தை ஓட்டுவாங்க சில பொம்பளைங்க, பார்த்துருக்கீங்களா? அதாவது தன்னுடைய மகன் தனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி. மருமக வந்திருப்பா, அவருக்கு பிடிச்ச மாதிரி மனைவியா அமைஞ்சிருக்கும். கொஞ்சம் பிரியத்தோடு என்ன செய்வாங்க, எல்லாருமே மனைவி மீது பிரியம்தான். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு உம்மாட்ட கொஞ்சம் பாசம் கம்மியாகி மனைவி மேல அப்படி இருக்கக்கூடாது, மனைவி மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாசம் இருக்கும். இதை இந்த மூதேவி என்ன செய்யணும், பார்த்துக்கிட்டே இருக்கும். தன் புள்ள நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி, தன் புள்ள சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அல்லாஹ்விடத்துல ரப்பே என் பிள்ளை நல்லபடியா நீ வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு நெகிழ்ச்சியோடு துஆ செய்யக்கூடிய பெற்றோர்கள் தனி ரகம். அவங்க இந்த இடத்துல வரமாட்டாங்க. ஆனா நேத்து வரைக்கும் ஏன் முந்தானையை பிடிச்சுக்கிட்டு அலைஞ்சவன் இன்னைக்கு இன்னொருத்தி வந்த உடனே ஏன் முந்தானையை விட்டுட்டு அவன் முந்தானையை பிடிச்சிட்டு இருக்கானே, அவளுக்கு தானே மதிப்பு கொடுக்குறான்னு சொல்லிட்டு அதை அட்வைஸா பண்ணிட்டா ஒண்ணுமில்லை. ஏன்பா நீ அப்படி இருந்த இப்படி இருந்த, என் மேல பாசமா இருந்த, இப்ப இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. ஊர் ஊரா போய் சூன்யத்தை கையில் எடுத்து, அல்லாஹ் பாதுகாக்கணும், சூன்யத்தை கையில் எடுத்து ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு உண்டான வழிகளை பார்த்துருங்க. இந்த சூனியம் போது நான் நல்லா புரிஞ்சுக்கிறணும், வெறும் இந்து மக்கள்கிட்ட போய் பார்க்கறது தான் சூனியம். முஸ்லீமு எங்கேயோ ஒருத்தன் ஒரு பெரிய முல்லா மாதிரி பச்சை தலப்பா போட்டுக்கிட்டு அதுக்குன்னு உள்ள ஆட்கள் இருக்குது. அந்த பிரிச்சு விடுறது சேர்த்து விடுறதெல்லாம் செய்யறதுக்கு உண்டான ஆட்கள் இருக்குது. இவர்கிட்ட பார்க்கலாமான்னா இவர்கிட்டையும் நீங்க பார்க்க கூடாது. அவன் சூனியம் பிரிப்பது சேர்ப்பது அப்படின்ற அந்த இதை ஒருத்தன் கான்செப்டை வச்சு உழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னா அவன் நிச்சயமாக ஈமான்தாரியாக இருக்க மாட்டான். அவன்கிட்ட போய் என்ன பண்றதுன்னா பிரிச்சு விடுறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கறது. அப்ப சேர்த்து விடலாமா ஹஜ்ரத்னா, சேர்த்து விடுறதுல தப்பு இல்லை. அந்த சிஹ்ரு இல்லாம ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துக்குன்னு சொல்லி மார்க்கம் என்ன அனுமதிக்குதோ அந்த ஆயத்துக்களை வச்சு, அந்த ரசூலுடைய ஹதீஸ்களை துஆக்களை வச்சு சேர்த்து வைக்கிற வேலையை அவர் பார்க்கிறாருன்னா பிரச்சனை இல்லை. சூனியம் செய்யக்கூடிய ஒருவன் இருக்கக்கூடிய சூழ்நிலையில், சூனியம் செய்பவனாக அந்த நபர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில், அவன் தொப்பி போட்ட பாயாக இருந்தாலும் சூனியக்காரன் தான். அவனுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அவனுக்கு ஷரியத்துக்கு என்ன சம்பந்தமும் கிடையாது. இந்த நபர்கிட்ட போய் இவர் என்ன செய்யறாருன்னா பார்த்து என்ன பண்றான்டா, நல்லா இருந்த கணவன் மனைவியை பிரிச்சுட்டு அவங்கள வந்து சேர விடாம பல வருஷ காலமா வசியம் மந்திரம். இது நம்ம பொய்ன்னு சொல்லி நம்ம நினைச்சோம், நம்ம அவங்க மனப்பிரமையா இருக்குமாண்டு. அப்போ அந்த நபர் என்ன பண்றாங்கடா, அந்த பொம்பளை பீரோல இருந்த அத்தனை பொருளையும் காட்டுறாங்க. ஹஸ்ரத் இது எப்படி ஹஸ்ரத் நான் பொய் சொல்லுவேன் என் மாமியார் மேல, இந்த பாருங்க ஹஸ்ரத் இது எதுக்கு ஹஸ்ரத், எலுமிச்சப்பழம் தகடு என்னென்ன பலாய் முசீபத்து அது விஷயத்துல இருக்குதோ அது அத்தனையும் பீரோக்குள்ள வச்சிருக்கிறான். முஸ்லீமும் தொழுகையாளி, இதுல இந்த லட்சணத்துல என்ன தொழுகை, என்ன நோன்பு, என்ன ஜக்காத்து, என்ன ஈமான் உனக்கு? நீ பேசாம பேரை மாத்திரலாமே. ஆமினான்ற பேர் எதுக்கு உனக்கு? ஆமினான்ற பேர் எதுக்கு? மாரியம்மான்னு வச்சுக்கோ, அதான் பொருத்தமான பேரு.
காளியம்மான்னு வச்சுக்கோ, அதான் பொருத்தமான பேரு. என்ன இந்த மாதிரி பண்ற நபர்கள் மாற்று மதத்தவர்கள்ல ஊறி போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க பேரை வச்சுக்கோ. அப்போ சூனியம் என்பது இதுல நாம நினைக்கிற மாதிரி மாற்று மதத்துல இது கூடுமான்னு சொன்னா நிச்சயமா கூடாது. அவங்களே சொல்றாங்க, எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கூடாது, இதெல்லாம் உயிரை கொல்றதுக்கு சமையா. சில நேரத்துல உங்க பாய்மார்களே செய்யறாங்கன்னும் போது எவ்வளவு வேதனை, எவ்வளவு வெட்கம். உங்க பாய்மார்களே செய்யறாங்க ஜி அப்படின்னு சொல்லி ஒரு மாற்று மத சகோதரி சொல்றாங்க. அப்படின்போது எவ்வளவு வெட்கம், எவ்வளவு கேவலம் சகோதரர்களே. அதனால சூன்யம், ஜாதகம், ஜோசியம் தன் வாழ்க்கையின் லைஃப் ஸ்டைலாக வைத்திருக்கக்கூடியவன் அவன் ஜனாசாவா ஆகும்போது நிச்சயமாக முகம்மதாக ஜனாசா ஆக மாட்டான், அப்துல்லாவாக ஜனாசா ஆக மாட்டான், பாத்திமாவாக ஜனாசா ஆக மாட்டான், காதர் பிவியாக ஜனாசா ஆக மாட்டான். அவ சாகும்போது அந்த சவம் மாற்று மதமே அப்படின்ற மாதிரிதான் சாகும் சகோதரர்களே. அல்லாவுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு ஜனாசாவாகத்தான் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறான். அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலக முஸ்லிம்களையும் இது போன்ற கேடுகட்ட தனங்களில் இருந்து பாதுகாத்து இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஷிஃபாவை வழங்குவானாக, அந்த மக்களுக்கு விடுதலையை அளிப்பானாக. மேலான திருக்குரான் ஷரீஃபினுடைய மகத்துவமிக்க ஆயத்துக்கள், மகத்துவமிக்க சூறாக்களுடைய பரக்காத்துகளை கொண்டு அம்மக்களுக்கும் நமக்கும் அல்லாஹ் மிக பெரும் விமோச்சனத்தை அளிப்பானாக. சுப்ஹானல்லாஹ்.